இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க அப்கமிங் இன்டர்வியூ எதுவும் அப்பியர் ஆகுறீங்க, IBPS POக்கு உங்களுக்கு கிளியர் ஆகும்ன்ற ஹோப் இருக்கு அப்படின்னா நான் கீழே மார்க் இன்டர்வியூக்கான கூகுள் ஃபார்ம்ஸ் வச்சிருக்கேன், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் டஃபா இருந்துச்சு. பாசி ரெண்டுமே கடுப்பேற்றுற மாதிரி இருந்திருக்கு. ஓவராலா எப்பவுமே இங்கிலீஷ் பரவாயில்லாம இருக்கும். பட் இப்போ இன்னைக்கு இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல செஞ்சு விட்டுருக்காங்க. செகண்ட் ஸ்லாட்ல ஒரு மிக்சடான ரிவ்யூ வந்துச்சு. ஒரு சில ரீசனிங் சரியா பண்ணல அப்படின்னாங்க. நீ செகண்ட் ஸ்லாட் கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க எதுல டஃபா ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஓவராலா போன வருஷம் எவ்வளவு கட் ஆஃப் 2023ல 171 வேகன்சிஸ் இருந்திருக்கு. 2024ல 336 வேகன்சிஸ் and 2025ல 380 வேகன்சிஸ் இருந்திருக்கு. இப்போ 2023ல 82.5, ஸோ அடுத்து 86.25 வந்திருக்கு. இது தமிழ்நாடுக்கான ஜெனரல் கட் ஆஃப் வேகன்சிஸ். ஸோ அடுத்து 2025ல பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் நம்மளுக்கு கூடிதான் இருக்கு. அண்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் சொல்றப்போ பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஆப்டே ரீசனிங் சம்திங் கொஞ்சம் நம்மளுக்கு டஃபா வைப்பாங்க. பட் இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல இங்கிலீஷ்ல இது பண்ணிருக்காங்க. செகண்ட் ஸ்லாட் ஓரளவுக்கு இங்கிலீஷ் அப்ரோச் பண்ணும்படியா இருந்திருக்குன்னு 2-3 பேர் பேசினவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் மிக்சடா தான் வந்திருந்துச்சு. கொஞ்சம் ஓவராலாமே ரொம்ப ஈஸிலாம் சொல்ல முடியாதுக்கா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறப்ப முக்கியமா ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணணும். நிறைய ஸ்டேட்ஸ்ல ஒரே ஒரு ஷிஃப்ட் தான். நம்மளுக்கு வழக்கம் போல 2 ஷிஃப்ட் எக்கச்சக்கமான பேரை உள்ள தள்ளியிருக்காங்க. மெயின்ஸுக்கு 2 ஷிஃப்ட் வேற இருக்கு. ஸோ கண்டிப்பா நார்மலைசேஷன் பெரிய ரோல் பிளே பண்ணும். முக்கியமா நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல குத்தி விட்டுருக்கிறது, இங்கிலீஷ்ல ஏதாவது குத்தி விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல அடியாகும். மித்தபடி உங்களுடைய ஆவரேஜ் அட்டெம்ப்ட் நீங்க எவ்வளவுக்கு மேல போட்டிருந்தா ஹோப் பண்ணலாம்னா அரௌண்ட் 85க்கு மேல போட்டிருக்கீங்க. அக்யூரசி மெயின்டைன் பண்றீங்கனாலே நீங்க நம்பிக்கை கண்டிப்பா வைக்கலாம். 85 அண்ட் அரௌண்ட் போட்டிருக்கீங்கனாலே கண்டிப்பா நீங்க நம்பிக்கை வைக்கலாம். சோ கட் ஆஃப் எவ்வளவு ரேஞ்சுக்கு இருக்க பாசிபிலிட்டி இருக்குன்னா 87 +-3 தான்ப்பா. இந்த ரேஞ்ச்குள்ள தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு இன்கேஸ் அதிகமானா கூட இந்த இவ்வளவுதான் +3 போக வாய்ப்பு இருக்கு. மித்தபடி இந்த ரேஞ்ச்குள்ள 85 அரௌண்ட் போட்டிருக்கீங்க, அக்யூரசி மெயின்டைன் பண்ணிருக்கீங்கனாலே கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். அண்ட் மோரோவர் உங்களுடைய ஷிஃப்ட் அண்ட் அட்டெம்ப்ட்ஸ் என்னன்றதையும் காமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம், கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவீங்க. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு கண்டினியூஸா நான் செஷன்ஸ் கொண்டு வரேன். ஸோ பை.